அருட்பணியாளர்களை உருவாக்கும் பயிற்சியகங்கள் திருகவையின் நம்பிக்கையின் அடையாளம். திருத்தந்தை லியோ. மடமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலேகத்தில் டயான். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று 4 இஸ்பானிய அருட்பணியாளர் உருவாக்க பயிற்சியங்களின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருப்பேடத்தில் வைத்து சந்தித்திருந்தார். அதில் அவர் பல கருத்துக்களை முன்வைத்ததோடு அருட்பணித்துவ பயிற்சி மாணவர்கள் கடவுளை பற்றி பேசுவதை விட அவருடைய உடனிருப்பு தத்துவார்த்தமானது என்பதை காட்டும் விதமாக வாழ வேண்டும் என்றும், கடவுளுடன் உண்மையிலேயே இணையாமல் அருட்பணித்துவ பயிற்சிகளுக்கு பழகும் ஒரு மாணவர் அல்லது அருட்பணியாளர் ஆபத்தில் உள்ளார் எனவும், அருட்பணித்துவ உருவாக்க பயிற்சி என்பது கிறிஸ்துவுடனான உண்மையான தனிப்பட்ட உறவில் தொடங்குகிறது என்றும் அவர்களிடம் எடுத்து காட்டினார். மேலும் திருப்பாடல் முதல் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி ஒரு பலனடிக்கும் இறையளித்தலை நீர்வுடைகளின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்துடன் ஒப்பிட்டு அதன் வலிமை என்பது வெளிப்புற தோற்றத்தை விட ஆழமான வேர்களில் அடங்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அதேவேளை வெளிப்புற அடையாளங்களும் உலக காரியங்களும் வடிவமும் உண்மையான உள் நம்பிக்கையை மாற்றும் போது ஆன்மீக வாழ்க்கை நெற்கனிகள் தராத நிலையில் இறக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இறுதியாக இயேசு தம்முடைய சீடர்களை முதலில் தம்முடன் இருக்க அழைத்ததை நினைவு கூர்ந்து ஆசிரியருடன் நிலைத்திருக்க வேண்டும் என அருட்பணித்துவ பயிற்சி மாணவர்களை ஊக்குவித்து தன்னுடைய உரையை நிறைவு செய்திருந்தார்.